ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே பாரம்பரியமான கவுனி அரிசி அல்வா எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அரிசியை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு அதை நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஊறின தண்ணியவே தான் ஊற்றி அரைக்க போகிறோம். அதனால நல்ல தண்ணியாக ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளெண்டரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அகரோட ப்ரொஃபஷனல் பிளெண்டரில் தான் அரைக்கிறேன். இதோட பவர் பார்த்திங்கன்னா 2000 வாட்ஸு. இந்த ஜாரோட கெப்பாசிட்டி 2 லிட்டர் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிளெண்டரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களோட மிக்சியில் நல்லா நைஸாக அரைக்க முடியாது அப்படின்னா கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா அல்வா சீக்கிரமாக ரெடி ஆயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தண்ணி கம்மியாக ஊற்றி நம்ம அரைச்சிட்டோம்னா நம்மளோட அரிசி குக் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அல்வாவோட கன்சிஸ்டன்சியும் நமக்கு கரெக்டாக வராது. அது களி மாதிரி ஆகிடும். அடுத்ததாக இதே பிளெண்டரில் நான் 200 கிராம் அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை அரைக்கும் போதும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த 200 கிராம் தேங்காயிலேருந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த தேங்காய் பாலை நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசியோடு ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த 200 கிராம் அரிசிக்கு இன்றைக்கி 600 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த அரிசி வேக வேக நல்லா திக்காயிட்டே வரும். அதே மாதிரியே நிறைய உபரி கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக 600 கிராம் சர்க்கரை இதுக்கு தேவைப்படும். இப்போ இந்த சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். ஸ்டார்டிங்கில் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகளாக ஃபார்ம் ஆகும். அந்த சமயத்தில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 25 நிமிஷத்தில் நம்மளோட அரிசி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நெய் ஊற்றி கலக்க கலக்க இந்த அரிசி அந்த நெய்யை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின நெய் எல்லாமே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் நெய்யும் ஃபுல்லாக ஊற்றின பிறகு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துலேயே அல்வா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி அடுப்பை ஆஃப் பண்ணிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த சமயத்துலேயே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இது கொஞ்சம் களி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஹல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம இதில் முந்திரியும் ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 55 நிமிஷம் ஆயிருக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரத்துக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த அரிசி கொஞ்சம் திக்காக ஆரம்பித்த உடனேயுமே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம சிம்மில் தான் வச்சு குக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அல்வாவை கரண்டியில் எடுத்து போட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாக ஒரே சமயத்தில் கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விழுகுது. இப்போ பார்த்திங்கன்னா அல்வா இன்னும் ரெடி ஆகலை. இன்னமுமே ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஹல்வா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒரே சமயத்துலேயே எல்லாமே விழுகுது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளோட கருப்பு கவுனி அரிசி அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.